இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. நம்ம பண்ண வேண்டியது ஒரே ஒரு விஷயம்தான். காணாம போன கொஸ்டின் பேப்பர்ஸ் எல்லாம் நாளைக்கு காலையிலக்குள்ள கண்டுபிடிச்சு அவங்க கிட்ட கொடுக்கணும். அதை பண்ணிட்டா எல்லாம் பிரச்சனையும் தீந்துரும். அது உன்னால முடியுமாடா? எனக்கு அப்பா அம்மா மட்டும் இல்ல சாமி. நீதான் கொஸ்டின் பேப்பரை மீட்டு கொடுத்து என் ஸ்கூல் கைவிட்டு போகாம தடுக்கணும். நாளைக்கு காலையிலக்குள்ள இதை கண்டுபிடிக்கணும்னா எங்க இருந்து ஆரம்பிக்கிறதுனே ஒரே குழப்பமா இருக்குல்ல. என்ன செண்முகம், தூக்கிட்டு போனவன்ட்டேருந்து ஏதாவது ஒன்று தெரிஞ்சாதான், க்ளூ கிடைச்சாதான் நாம ஏதாவது பண்ணலாம். இங்க எடுத்துட்டு போனவன் யாருன்னே தெரியலையே. அதெல்லாம் எனக்கு தெரியாது. என் அண்ணன் என்னை கைவிட்டுற கூடாது. அண்ணன், எனக்காக நீ இதை செஞ்சு ஆகணும்னு எனக்காக செய்வியா? இது உன்னோட கனவு மட்டும் இல்ல, நம்ம ஊரோட அஸ்திவாரம்ல, நம்ம ஊரு பிள்ளைகளோட எதிர்காலம். அது நிச்சயம் அதுக்காக ஏதாவது சேஞ்ச் ஆகணும்ல. பாரு, அண்ணன் இருக்கேன், அப்பா முருகன் துணை இருக்கான், நிச்சயம் ஏதாச்சும் ஒன்று நடக்கும். நீ வருத்தப்படாதுல்ல. உன்னை பழி வாங்க தான் இதை செஞ்சிருக்காங்க. ஏன் இப்ப அவன் அந்த கொஸ்டின் பேப்பரை திருடிட்டான், அதுக்கப்புறம் அவன் எதுவுமே செய்யலையே, சும்மா தானே இருக்கான். அதான் மாமா எனக்கும் புரியல. அப்பா, எனக்கு என்னமோ அந்த சாமி தான் ஒரு மனசுல புகுந்து அந்த கொஸ்டின் பேப்பரை அவுட் பண்ணாம வச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். இதுல சாமி என்ன பண்ணுச்சு? இவ்வளவு நேரம் கொஸ்டின் பேப்பர் அவுட் பண்ணி எவ்வளவு கெட்ட பேரை எனக்கு ஏற்படுத்தி கொடுத்திருக்கணும். அதையே அவங்க பண்ணல. நான் காசுக்காக இந்த ஸ்கூலை நடத்தல, நேர்மையா இருக்கேன், படிக்கிற 7 பசங்களுக்காக உழைக்கிறேன். இதெல்லாம் உண்மையா இருக்கிறதுனால தானே இப்ப வரைக்கும் கொஸ்டின் பேப்பர் அவுட் ஆகாம இருக்கு. இவ சொல்றதுலயும் ஒரு உண்மை இருக்குடா. கண்டிப்பா நல்லது நடக்கும்னு எனக்கு தோணுது. அந்த பையன் பேர் என்ன சொன்னீங்க? சுரேஷா? ஆமாண்ணே. அவன் கூட படிக்கிற பயல் யாராச்சும் நமக்கு தெரிஞ்சவங்க இருக்காவளா? இல்லை கனி, அண்ணே உனக்கு யாராச்சும் தெரியுமா? தெரியும்ண்ணே. பக்கத்து வீட்டுல ஈபில வேலை பாக்குற முருகேச மாமா இருக்காருல்ல, அவரோட பையன் கார்த்தி சுரேஷ் கூட தான் படிக்கிறான். இல்லை, ஓடு ஓடு, அந்த பையல முதல்ல கூட்டு வா. சரிண்ணே. அவன் நாம என்ன சொன்னாலும் கேட்க மாட்டான்டா. அப்படித்தான்டா, நம்ம என்ன பண்றது? ராஜான்றது நீங்க தானா? ஆட்டோ ராஜா. என்ன பிரச்சனை சார்? என்ன பிரச்சனை? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, இந்த ராஜா கிட்ட கொஞ்சம் பேசினேன். அதான். சரி, இங்க வாங்க ராஜா, உங்ககிட்ட கொஞ்சம் பேசினேன். டீ சாப்பிட்டீங்களா? வேணா, இப்பதான் டீ சாப்பிட்டு வரேன். ஒரு பள்ளிக்கூடத்துல படிக்கிற பையன் சிகரெட்டு பிடிச்சி கெட்டு போயிடக்கூடாது அப்படின்ட்டு அந்த ஆசிரியர் அவனை கண்டிச்சிருக்காவ. அதுக்கு நீ, உன் அக்கா, உன் மாமாலாம் செஞ்சு என்ன காரியம் செஞ்சிருக்கீங்க? அந்த கொஸ்டின் பேப்பரு பண்டிலு காணாம போனதுக்கு உனக்கு சம்பந்தம் இல்லைன்னு என்ன நம்ப சொல்லுதியா நீ? இல்லை எனக்கு அது தெரியாதுன்னு நினைச்சியா? பாருங்க, நீங்க செஞ்ச அந்த காரியத்துல என் தங்கச்சியுடைய ஆசிரியர் வேலை வேண்டாம் போவோம். அது போனா கூட பரவாயில்ல, இன்னொரு வேலை பார்த்துக்கிடலாம். ஆனா இப்பதான் அவன் கர்ப்பமானா, தலைச்சம்புள்ள ஆசை ஆசையை எம்பிட்டு கனவோட இருந்தா தெரியுமா? நீங்க பண்ண கூத்துல அந்த அதிர்ச்சியில அந்த கற்பமே கலைஞ்சு போச்சியா. ஆஸ்பத்திரியில இருந்து வீட்டுக்கு கூட்டு வந்தா குழந்தை போனதை கூட நினைச்சா வருத்தப்படல, கொஸ்டின் பேப்பர் காணாம போனதை நினைச்சுதான் இன்னும் வருத்தப்பட்டு இருக்கா. அதெல்லாம் கரெக்டா இருக்கான்னு பாத்துக்கிடுங்க. பாருங்க, சீல்லாம் கூட பிரிக்காம அப்படியே இருக்கு. இன்டாக்டா இருக்கு சார், பிரிக்கல, கிளியரா இருக்கு. இப்பதான் நாங்க உங்களோட சஸ்பென்ஷன் ஆர்டரை டைப் பண்ண போனோம், அதுக்குள்ள சரியான டைமுக்கு கொண்டு வந்துட்டீங்க. எப்படி மேடம்? நான் தான் சொன்னனே, எனக்கு ஒரு அண்ணன் இருக்காருன்னு. இவர்தான் சார் என்னோட அண்ணன். பேரு சண்முகம், நம்ம செந்தூர் பஞ்சாயத்து யூனியனோட பிரசிடென்ட். இம்பாசிபிள் சார். எப்படி சார்? அதுவும் சீல் கூட உடைக்காம அப்படியே இருக்கே சார். சார், இது என் தங்கச்சிக்காக மட்டும் இல்ல, எங்க ஊர் பிள்ளைகளுக்காகவும். நீங்க ஏழை பிள்ளைங்க அந்த பள்ளிக்கூடத்தை நம்பி படிச்சிட்டு இருக்காவ. அந்த பள்ளிக்கூடத்துக்கு ஏதாச்சும் ஒன்று ஆச்சுண்டா அவங்க எதிர்காலம் எல்லாம் படா போயிடும் சார். அதுக்காக தான் சார். அப்ப நான் வரேன் சார். இந்தா, இது செலவுக்கு வச்சுக்க. சார், என்ன சார் இதெல்லாம்? ஏங்க, காலையில இருந்து எங்களோட சுத்தி இருக்கீங்க, பெட்ரோல் அடிச்சிருக்கீங்க. நீங்க சவாரிக்கு ஏதாச்சும் போயிருந்தா சம்பாதிச்சிருப்பீங்களா? என்னங்க, எதுக்கு உங்களுக்கு நட்டா? இந்த வச்சுக்கிட்டுங்க சார்.
வேற ஆளா இருந்தா என்ன வெட்டிய போட்டிருப்பாங்க சார். ஆனா நீங்க என்ன மன்னிச்சதே பெரிய விஷயம் சார். இப்ப நீங்க பணம் வேற தரீங்க சார். இதுக்கு பதிலா உங்க செருப்பாலே என்ன அடிச்சிருக்கலாம் சார். அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீங்கள் கிளம்புங்க. சார் நான் ஒன்றும் அவளை கெட்டவன்லாம் கிடையாது சார். சவுந்தரபாண்டி சாரை பார்க்கறதுக்கு முன்னாடி நான் உங்களை பார்த்துருந்தா இந்த சம்பவமே நடந்திருக்காது சார். என்ன சொல்லுதிய? சவுந்தரபாண்டிய? சண்முகம், என்னாச்சு? பொருளை வரேன். என்ன சொல்லுதிய? சார் நான் புத்தி கெட்டு போய் நான் அவர்கிட்ட போயிட்டேன் சார். ஸ்கூல்ல எங்களை அசிங்கப்படுத்திட்டாங்கன்னு நாங்க அவர்கிட்ட போய் நின்னோம் சார். அப்போ எல்லா திட்டமும் போட்டது சவுந்தரபாண்டியா? ஆமா சார். அவர் சொல்லாம இந்த மாதிரி ஸ்கூலுக்கு கொஸ்டின் பேப்பர் வருதுன்னு எங்களுக்கு எப்படி சார் தெரியும்? சார் எங்களுக்கு அவர் தான் சார் எல்லா திட்டமும் போட்டு கொடுத்தாரு. நாங்க அவர் சொன்னதுனால தான் சார் பண்ணோம். ரொம்ப ஜாகிரதையா இருக்கணும்லே. அங்க ஒரு கொஸ்டின் பேப்பர் கூட மிச்சம் வைக்க கூடாது, மொத்தமா தொடச்சி எடுத்துட்டு வந்துருக்கோம். ஏய், என்னாச்சு? எதுக்கு இந்த யோசனை? ஏதோ ஒரு யோசனை. எதுக்கு இதெல்லாம்? எத்தனை நாளைக்கு இதெல்லாம்? தெரியல. புரியல. எல்லாம் உன் அப்பனை பத்தி தான். போச்சுடா. இப்ப எதுக்குடா உனக்கு அவரோட நினைப்பு? எனக்கு இந்த மளிகை கடைலாம் வைக்கிறதுக்கு முன்னாடி ஜவுளி வியாபாரம் பார்த்துட்டு இருந்த அந்த கதை தெரியுமா உனக்கு? ஆமா தெரியும். அம்மா உன்கிட்ட சேலை வாங்கியிருக்காங்கல்ல. அப்போ கொஞ்ச நாள் ஜவுளி வியாபாரம் பார்த்துட்டு இருந்தேன். அதுக்கு பர்ச்சேஸுக்கு குஜராத்துக்கு போவேன், அகமதாபாத். அட்ரஸ் சக்க. இது எனக்கு புது நியூஸா இருக்கே. இந்த மாதிரி தான் ஒரு வாட்டி போயிருந்த நேரத்தில் குஜராத்தில் பெரிய கலவரம். அந்த ஜவுளி கடை முதலாளி இங்க இருந்தா பாதுகாப்பா இருக்காதுப்பா, வா என் கிராமத்துக்கு உன்னை கூட்டிட்டு போறேன் அப்படின்னு ஒரு கிராமத்துக்கு என்ன கூட்டு போயிட்டாரு. பாரா, இப்படிலாம் மனுஷங்க இருக்காங்களா? நான் அங்க தங்கிட்டு இருந்த நேரத்துல, இல்ல சார் நான் வெளில படுத்துக்கிட்டேன், நீங்க உள்ள படுத்துக்கிடுங்க அப்படின்னு சொன்னேன். இல்ல இங்க வெளியிலாம் படுக்காத, சிங்கம் ஊருக்குள்ள வரும்னு சொன்னாரு. இந்த ஃபாரஸ்ட் குஜராத்ல தானே இருக்கு. அது எனக்கு தெரியல. ஆனா அந்த கிராமத்துக்கு சிங்கம் இந்த மாதிரி அடிக்கடி வந்து போகுமா. வந்து போறப்பெல்லாம் ஏதாவது ஒரு நாய், ஆடு, மாடு, கண்ணுக்குட்டி அப்படின்னு ஏதாச்சும் ஒன்று அடிச்சு கொண்டு போயிடுமா. ஆனா இது வரைக்கும் ஒரு மனுஷனை கூட அடிச்சதில்ல அப்படின்னு அந்த முதலாளி சொல்லுதாரு. Is it? ஆமால, அந்த சிங்கத்துக்கு மனுஷ கறினாலே பிடிக்காதான், மனுஷனை மட்டும் அது எதுவும் செய்யாதான். ஆனா இங்க பாத்தியா, உன் அப்பனுக்கு என்னதான்ல அப்படி வேணும்? நம்ம குடும்பத்தோட செத்தாதான் அவன் நிம்மதியா இருப்பானா.